231 படங்களில் 23 மட்டுமே வெற்றி. 2025 தமிழ் சினிமா எப்படி? தமிழ் திரையுலகில் இந்த 2025 ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை 231 திரைப்படங்கள் வெளியாகி உள்ளன. இதனால் இந்த வருடம் வெளியாகும் படங்களின் எண்ணிக்கை சாதனை படைக்கும் என்று தெரிகிறது. தமிழ் சினிமாவில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களின் எண்ணிக்கை கரோனா காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகின்றன. டிஜிட்டல் வந்த பிறகு படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் சற்று எளிதாகி இருப்பதால் சிலர் சொந்தமாக தயாரித்து இயக்கவும் தொடங்கியுள்ளனர். திரைப்படங்கள் ஓரளவு பேசப்பட்டால் போதும், OTTயில் விற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையிலும் சிறு பட்ஜெட் படங்களை தயாரிப்பது அதிகரித்துள்ளது. தயாரிப்பு செலவை குறைப்பதற்காக பல தொழில்நுட்ப விஷயங்களை குறைந்த செலவில் பயன்படுத்த முடியும் என்பதும் இதற்கு காரணம் என்கிறார்கள். 50 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாயில் படங்களை தயாரிக்க முடியும் என்பதால் வசதியானவர்கள் தாங்களே ஹீரோவாக நடித்து தயாரித்து வருவதும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இந்த 2025 ஆண்டு ஜனவரியிலிருந்து அக்டோபர் 31 தேதி வரை 231 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி உள்ளன. கடந்த 2024 ஆண்டு அக்டோபர் வரை இந்த எண்ணிக்கை 206 இருந்தது. இந்த ஆண்டு வெளியான படங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதுவரை வெளியாகி இருக்கிற 231 படங்களில் 23 படங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றன. மதகஜராஜா, டிராகன், குடும்பஸ்தன், ஃபயர், மர்மர், பெருசு, குட் பேட் அக்லி, 11, ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், குபேரா, DNA, மார்கன், 3 BHK, பறந்து போ, தலைவன் தலைவி, மாரிசன், கூலி, சக்தி திருமகன், இட்லி கடை, டியூட், பைசன் ஆகிய 23 படங்கள் வணிக ரீதியான வெற்றியை பெற்றுள்ளன என்கிறார்கள். வெற்றி சதவீதம் என்பது 231 திரைப்படங்களில் 10% மட்டுமே. கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் 26 படங்கள் வெளியாகி உள்ளன. இதில் இட்லி கடை, டியூட், பைசன், மொழிமாற்று படமான காந்தாரா சாப்டர் 1 ஆகிய படங்கள் அதிகம் வசூலித்துள்ளன. இதில் டியூட் மொத்தம் 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டியுள்ளது. காந்தாரா சாப்டர் 1 தமிழில் மட்டும் 72 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 2 மாதங்கள் இருப்பதால் வெளியாகும் படங்களின் எண்ணிக்கை முந்தைய வருடங்களை விட அதிகரிக்கும் என்றே தெரிகிறது. அதாவது நவம்பரில் மட்டும் 20 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பரில் 20 - 25 படங்கள் வரை வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வருடம் 276 படங்கள் வெளியாகி சாதனை படைக்கும் என்கிறார்கள். இதற்கு முன் தமிழில் இத்தனை படங்கள் வெளியாகவில்லை. சினிமா இப்போது எளிதாகிவிட்டது, சுதந்திரமான ஒன்றாகிவிட்டது. சாதாரணமான கேமரா மூலம் எங்கிருந்தாவது ஒரு ஊரில் இருந்து கொண்டு சினிமா எடுத்துவிட முடியும். ஆனால் பல திரைப்படங்கள் சினிமாவுக்கான எந்த தரமும் இல்லாதவை. ஆனாலும் இப்படங்கள் கணக்கிலும் வந்து விடுகின்றன. இந்த எண்ணிக்கையில் சுமார் 150 படங்கள் மட்டுமே திரைப்படத்துக்கான இலக்கணத்துடன் உருவானவையாக இருக்கும். மற்றவை குறும்படம் எடுப்பதற்கு பதில் திரைப்படம் எடுத்ததாகவே கொள்ள முடியும். இதனால் திரைத்துறைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் பார்வையாளர்கள் சோர்வடைவார்கள் என்கிறார் தயாரிப்பாளர் ஒருவர்.